அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஒரு ஜாதகத்துல எந்த தசாபுத்தி மனிதனுக்கு நல்லது பயக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா லக்னாதிபதி தசாபுத்தி நன்மையான பலன்களை செய்யும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். திரிகோணங்கள்ல பெரிய திரிகோணம் அப்படிங்கிறது 9. அப்போ ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுதோ, 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுதோ ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் நடக்கும். அதே சமயத்துல 5ஆம் அதிபதி தசாபுத்தியும் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இவர்கள் பொதுவா நன்மையை செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அவர்கள் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்கள்னு பார்க்கணும். நட்பா இருக்காங்களா, ஆட்சியா இருக்காங்களா, மூலத்திரிகோணமா இருக்காங்களா, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இருக்காங்கன்னு பார்க்கணும். 5, 9ல இருந்துட்டு அந்த கிரகம் நீசமாகவோ, அஸ்தங்கமாகவோ, வக்ரமாகவோ, திரிசூன்யமாகவோ, பாதகமாக இருந்தா அது பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா லக்னத்துக்கு யோகாதிபதிகள் தசை நன்மையை செய்யும், 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் தசாபுத்தி நன்மை செய்யும் அப்படின்னு சொன்னாலும், கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நன்மை செய்யும். பொதுவான பலன்கள் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை பொறுத்து முற்றிலுமாக பலன்கள் வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே பொதுவா நம்ம இந்த கிரகம் இப்படி நன்மை செய்யும் சொன்னாலுமே, அந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது, தீமையை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் வேறுபடுவதுதான். எனவே எந்த பலன் தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் உங்களுக்கு நடக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் என்ன, கேந்திர திரிகோணங்களில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி ஜாதகருக்கு நன்மையை செய்யும் என்பது மிக மிக அடிப்படையான பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.